புத்திமதி சொல்லுகிறார். யாரெல்லாம் ஈமான் கொண்ட நிலையிலே அல்லாஹ்வை மறந்து ரசூலை ஷரியத் தீனை மறந்து தீபாவளி தான் உயர்ந்தது என்று ஒரு சின்ன பட்டாசை கொளுத்தினாலும் ஒரு சாதாரண சங்கு சக்கரத்தை சுற்றினாலும் உண்மையிலேயே அந்த தீபாவளி நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பெற்ற இறை அன்பை இழந்து விடுவாய், நீ அடைந்த இறை ரசூலுடைய பாசத்தை இழந்து விடுவாய், நீ கொண்ட கொள்கையிலிருந்து நழுவி விடுவாய் என்றெல்லாம் நாம் எந்த தீபாவளியை சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு நன்மை என்று விளங்காமல் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த தீபமாகிய அந்த தீபாவளி நம்மை பார்த்து சில விழிப்புணர்வு கேள்விகளை கேட்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், அஃபலா யததப்பருன குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திப்பவர்கள் இல்லையா, இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய மக்கள் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுவான். வகுன்னா நஃபூனு மஅல் ஸாயிலி, நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோமே, எங்களை காப்பாற்ற யாரும் வரவில்லை என்று நாளை மறுமையிலே நரகத்திலே புலம்புவதை விட இந்த உலகத்திலே அது தவறு என்று நாம் விலகிக் கொண்டால் நாம் புத்திசாலிகள், நாம் திறமையானவர்கள், நாம் நாளை மறுமையிலே வெற்றியால் என்பதாக குர்ஆன் பறைசாட்டுகிறது. தீபாவளி நம்மை பார்த்து ஒரு நறுக்குது ஒரு கேள்வி கேட்குது. யார் யாரெல்லாம் அதை கொண்டாடுறாங்களோ என்ன கேள்வி கேட்க தெரியுமா? எப்படி நீங்கள் எல்லாம் இவ்வளவு மடமையாக இருக்கிறீர்கள்? இஸ்லாத்துல முதல் கொள்கையை அடிப்படை உறுதிய ஷைத்தான் தான் உங்களுக்கு விரோதி என்பதை நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள். குர்ஆன் முழுக்க இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஷைத்தானை பகிரங்க விரோதி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவனை விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு பாடம் புகட்டுகிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் எதில படைக்கப்பட்டான்? மண்ணால் படைக்கப்பட்டானா அல்லது ஒளியால் படைக்கப்பட்டானா? அவன் நெருப்பினால் வரக்கூடிய ஜுவாலையுடைய ஒளியில் ஷைத்தானை அல்லாஹ் படைத்தான் என்பதாக குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறான். எனவே நெருப்பு என்று சொன்னால் ஷைத்தான் என்று உங்கள் மார்க்கம் உங்களுக்கு தெளிவாக சொன்னதற்கு பின்னாலும் எப்படி நீங்கள் குர்ஆன் ஓதிய நிலையில், தொழக்கூடிய நிலையில், ஈமான் கொண்ட நிலையில் இந்த மத்தாப்பை கையிலே எடுக்கிறீர்கள்? இந்த சங்கு சக்கரத்தை எப்படி வீட்டில் உள்ள தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அதை சுற்றுவதற்கான தயாரிப்புகளை செய்கிறார்கள் என்று தீபாவளி ஆகிய பண்டிகை இஸ்லாமிய மக்களில் யார் யார் எல்லாம் மடமையர்களாக இன்னும் விளங்காதவர்களாக அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்களோ அவர்களை பார்த்து கேட்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், இன்னும் அவர்கள் வீணானவற்றை கண்டால் புறத்தடித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் பேசுவார். வீணானதுதான் நேரத்தை விட்டு, காலத்தை விட்டு, நாம கஷ்டப்பட்டு வேறு சிந்திய சம்பாத்தியத்து பணத்தை ஒரு தனியாக்குறதுக்கு, நாசமாக்குறதுக்கு நேரத்தை, காலத்தை, பொருளை கொடுத்து நாம் ஈடுபடக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனில் வீணானதுன்றான், வெட்டியானதுன்றான், ஒரு நன்மையும் இல்லைன்றான் அல்லாஹ். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் யார் யாரெல்லாம் அதில் முழு மூச்சாக இருக்கிறார்களோ, தீபாவளிக்கு தயாராக இருக்கிறார்களோ, கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அத்துணை பேரும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் எல்லாம் ஈமான் இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறார். உங்கள்கிட்ட ஈமான இல்லைன்ட்டான் அல்லாஹ். நான் மூமினே இல்லைன்ட்டான். நாம் என்ன விளங்கிட்டு இருக்கிறோம்? மூமின் இல்லை என்று சொன்னால் சில செயல்பாடுகள் நடக்கணும். அல்லாஹ்வை வேணான்னு மறுக்கணும், அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒரு கடவுள் வைக்கணும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யணும். இப்படி மேலோட்டமா சில விஷயங்கள் நம்ம விளங்கிட்டு வாழ்றோம், நல்ல விஷயம்தான். ஆனா மார்க்கத்தில் சொல்லப்படாதனை செய்தால் நீங்கள் முஃமினுடைய அந்தஸ்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி விழுந்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், வைதா மர்ரு பில்லஹவி மர்ரு கிராமா. அந்த மூமின், ஈமான் கொண்ட மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீணான காரியங்கள் நடத்தக்கூடிய இடத்துல கடந்தால், அந்த பக்கம் நடந்தால் அவர்கள் கண்ணியமாக நடந்து போயிடுவாங்க. நம்ம வாழ்ற பகுதியில் அக்கம் பக்கத்துல மாற்று நண்பர்கள் தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுவாங்க. முஸ்லிம் சமூகம் என்ன செய்யும்? அந்த பக்கம் வெளியே போற சூழ்நிலை ஏற்பட்டா அவங்களுக்கும் தொந்தரவு தராம, அதனால நமக்கும் தொந்தரவு வந்துடாம நல்ல விதமா, பாதுகாப்பா, ஓரமா, கண்ணியமா கடந்து போய் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு? அந்த பக்கம் ராஜேஷ் பட்டாசு வெடிக்கிறான்னா, இந்த பக்கம் அப்துல்லா கொஞ்சம் வாங்கி பத்தியை கொடுத்துறான். அந்த பக்கம் காயத்ரி என்ற ஒரு பெண்மணி சங்கு சக்கரம் சுத்துறான்னா, இந்த பக்கம் ஹதிஜா, ஆயிஷா போன்ற இஸ்லாமிய பெண் மக்கள் கூட சேர்ந்து சங்கு சக்கரம் சுத்துறாங்க. ஒரு சங்கு சக்கரத்துல, ஒரு பட்டாசுல என்ன பெரிய ஈமான் வரி பயிர போகுது என்ற கேள்வி எல்லாம் மடமையுடைய உச்சம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், மன் ரஆ முன்கரன் ஃபஸ்ததா ஐ யுகையிரு பியதிஹி. நீங்கள் வாழும் பகுதியில் ஒரு தீமையை நீங்கள் கண்டால் அதை உங்கள் கரங்களால் முதலில் தடுங்கள். மாற்றார்கள் தடுப்பதல்ல, உங்க சொந்த குடும்பத்துல